சினி தமிழ் நிகழ்ச்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறோம். நடிகை ராஷ்மிகா மந்தனா அவர்களை பற்றி நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். நடிகை ராஷ்மிகா மந்தனா அவர்கள் இப்போ ரீசெண்டாக தமிழில் பார்த்தீங்கன்னா குபேரான்ற திரைப்படத்தில் நடிச்சிட்டு வராங்க. இப்போ தெலுங்கில் நம்மளுடைய அல்லு அர்ஜுன் அவர்களுடைய படமான புஷ்பா 2 திரைப்படத்தில் நடிச்சிட்டு வராங்க. இப்போ சல்மான் கான் அவர்களுடைய சிகார்தா என்ற திரைப்படத்தில் நடிச்சிட்டு வராங்க. ராஷ்மிகா மந்தனா அவர்கள் பொதுவாக பொது நிகழ்ச்சிகள் ஆகட்டும் பட நிகழ்ச்சிகளில் ரொம்ப ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு பர்சன். இப்போ ரீசெண்டாக அவங்கள எங்கேயுமே பார்க்க முடியல. இதுக்கான காரணம் என்னென்னு தேடி பார்க்கும்போது ராஷ்மிகா மந்தனா அவர்களுக்கு ரீசெண்டாக ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு. இதை பற்றி அவங்களுடைய எக்ஸ்தல பக்கத்தில் பதிவு வெளியிட்டிருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் சில நாட்களுக்கு முன்னாடி ஆக்சிடெண்ட் ஆனதுனால இப்போ படுத்த படுக்கையாக இருக்கிறேன். என்னால் என்னோடய தலையை கூட அசைக்க முடியும், தலையை மட்டும்தான் அசைக்க முடியும். அந்தளவுக்கு ஒரு இக்கட்டான நிலைமையில் இருக்கிறேன். ஸோ வாழ்க்கையில் நாம் எந்த ஒரு நிலையிலும் எந்த ஒரு இடத்துலையும் பார்த்திங்கன்னா பிரச்சனைகள் வரும். ஸோ அதை நம்ம ஃபேஸ் பண்ணி பழகணும். ஸோ அதே நேரத்தில் இருக்கிற ஒரு வாழ்க்கையும் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போகணும்னு சொல்லிட்டு ராஷ்மிகா மந்தனா அவர்கள் உருக்கமான பதிவு வெளியிட்டிருக்கிறாங்க. ராஷ்மிகா மந்தனா அவர்களுடைய இந்த பதிவை கேள்விப்பட்ட அவங்களோட ரசிகர்கள் நிறைய பேர் அவங்க சீக்கிரமாக குணமடைஞ்சு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஆதரவாக கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. ஸோ அவங்க பூரணமாக குணமடைஞ்சு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய சேனல் சார்பாகவும் நம்ம பிரார்த்தனை செய்வோம். ஸோ ராஷ்மிகா மந்தனா அவர்களுக்கு நடந்த இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இதே மாதிரி ஒரு டாப்பிக்கோட உங்களும் சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது நான் உங்கள் துரைசாமி. பாய்.